இந்த செய்தியை உங்களுக்காக வழங்குவது வெட்டிங் ஃபீவர் மேகசின். வணக்கம். திசைகளின் 10 மணி செய்திகள். SPRM தொடங்கிய மாபெரும் ஓப் சம்பா 2.0 கைது வேட்டை. 200 கோடி வெள்ளி வரி இழப்பை ஏற்படுத்திய 23 பேர் வளைத்து பிடிக்கப்பட்டனர். அரச மலேசிய சுங்கத்துறையில் 200 கோடி வெள்ளி இழப்பு ஏற்படும் அளவிற்கு வரி பணத்தை கசியவிட்ட அதன் அதிகாரிகள் உட்பட 23 பேரை மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையமான SPRM வளைத்து பிடித்துள்ளது. அரசாங்கத்திற்கு மிகப்பெரிய இழப்பு ஏற்படும் அளவிற்கு மிக தந்திரமாக செயல்பட்டதாக நம்பப்படும் 23 சுங்கத்துறை அதிகாரிகள் மற்றும் தனி நபர்கள் SPRM தொடங்கிய ஓப் சம்பா 2.0 எனும் மாபெரும் கைது நடவடிக்கையின் மூலம் பிடிபட்டுள்ளனர். இந்த 23 பேரும் 2009ஆம் ஆண்டு மலேசிய ஊழல் தடுப்பு சட்டம் உட்பட மேலும் பல்வேறு சட்டங்களின் வாயிலாக இப்போது தொடங்கி வரும் ஜூன் மாதம் 6ஆம் தேதி வரையில் நாடு தழுவிய நிலையில் 6 வெவ்வேறு செஷன்ஸ் நீதிமன்றங்களில் குற்றஞ்சாட்டப்படுவார்கள் என்று SPRM இன்று வெளியிட்டுள்ள ஓர் அறிக்கையில் தெரிவித்துள்ளது. சரக்கு வரி ஏமாற்றப்பட்டது தொடர்பில் செப்பாங் கோலாலம்பூர் அனைத்துலக விமான நிலையத்தின் காகோ முனையத்தில் பணியாற்றும் சுங்கத்துறை அதிகாரிகளை இலக்காக கொண்டு கடந்த மார்ச் 11ஆம் தேதி முதல் 25ஆம் தேதி வரை SPRM விசாரணை மேற்கொண்டதன் பயனாக ஓப்ஸ் சம்பா 2.0 மூலமாக மொத்தம் 34 சுங்கத்துறை அதிகாரிகளும் 27 தனி நபர்களும் கைது செய்யப்பட்டனர் என்று அந்த ஆணையம் தெரிவித்துள்ளது. இறக்குமதி செய்யப்பட்ட மதுபான வகைகள் மற்றும் சிகரெட்டுகளுக்கு வரி விதிக்காமல் கடத்தல் கும்பல்களுடன் கூட்டு சேர்ந்த சுங்கத்துறை அதிகாரிகள் வரியை கசியவிட்டு மோசடி செய்துள்ளனர். சுங்கத்துறை அதிகாரிகள் உட்பட இந்த கும்பல் வளைத்து பிடிக்கப்பட்டது மூலம் அவர்களின் 8 ஆடம்பர கார்கள், கைபேசிகள் மற்றும் இதர உடைமைகள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. 1,80 லட்சம் வெள்ளி மதிப்புள்ள 231 வங்கிக் கணக்குகள் முடக்கப்பட்டுள்ளதாக அந்த ஆணையம் குறிப்பிட்டுள்ளது. UITM எனப்படும் மாரா தொழில்நுட்ப பல்கலைக்கழகம் பிரத்யேகமாக பூமிபுத்ராக்களுக்கு மட்டுமே சொந்தம் என்பதில் அம்னோ இளைஞர் பிரிவு ஒருபோதும் விட்டுக் கொடுக்காது என்று தெரிவித்துள்ளது. மலாய்க்கார பூமிபுத்ரா மாணவர்கள் மற்றும் அவர்கள் குடும்பங்களின் தலையெழுத்தை மாற்றுவதில் மாரா தொழில்நுட்ப பல்கலைக்கழகம் முக்கிய பங்காற்றி வருகின்றது. மலாய்க்கார பூமிபுத்ராக்களை கல்வி ரீதியாக உயர்த்தி ஓர் உன்னத நிலைக்கு கொண்டு வரும் அந்த பல்கலைக்கழகத்தை தற்காப்பதில் ஓர் அங்குலம் கூட விட்டுக் கொடுக்கும் போக்கு கடைபிடிக்கப்படாது என்று அம்னோ இளைஞர் பிரிவின் ஆட்சிக்குழு உறுப்பினர் ஷா ஜனுரிமான் நுவார் பராஸ்கான் தெரிவித்துள்ளார். இம்மாதம் முற்பகுதியில் கோலாலம்பூர் ஜலான் சுல்தான் இஸ்மாயில் கொன்கார்ட் ஹோட்டல் அருகில் ராட்சச மரம் விழுந்த சம்பவத்தில் மோனோ ரயிலை மிக சாமர்த்தியமாக நிறுத்தி பலரின் உயிரை காப்பாற்றிய அதன் ஓட்டுநர் கேப்டன் ஜஹிருடின் நோர்டின் இன்று போக்குவரத்து அமைச்சர் ஆந்தனி லாக்கினால் வெகுவாக பாராட்டப்பட்டு பாராட்டு பத்திரமும் நற்சான்றிதழும் வழங்கி கௌரவிக்கப்பட்டுள்ளார். கடந்த மே 7ஆம் தேதி பிற்பகல் 2 மணி அளவில் பலத்த காற்று மற்றும் கனத்த மழையில் அந்த ராட்சச மரம் வேரோடு பெயர்த்து கொண்டு மோனோ ரயில் வழித்தடத்தில் விழுந்ததில் அதன் தண்டவாள பாதை சேதமுற்றது. இந்நிலையில் தனது ஆழ்ந்த விழிப்பு நிலையினால் இருப்பு பாதையில் மரம் விழுந்து கிடப்பதை தூரத்திலேயே கண்டு ரயிலை துரிதமாக நிறுத்துவதில் வெற்றி கண்டது மூலம் கேப்டன் ஜஹிருடின் நோர்டின் சுமார் 30 பேரின் உயிரை காப்பாற்றியதாக ஆந்தனி லாக் புகழ் மாலை சூட்டினார். சுங்கைபுலோ RRI தோட்ட தமிழ் பள்ளியை இடமாற்றம் செய்வதற்கு வழங்கப்பட்டுள்ள 6 ஏக்கர் நிலத்தை பள்ளியின் பெற்றோர்கள், முன்னாள் மாணவர் சங்க பொறுப்பாளர்கள் மற்றும் RRI தோட்ட முன்னாள் மண்ணின் மைந்தர்கள் நேற்று பார்வையிட்டனர். RRI தோட்ட தமிழ் பள்ளியின் முன்னாள் மேலாளர் வாரியத்தின் தலைவர் முனுசாமி மற்றும் பள்ளி பெற்றோர் ஆசிரியர் சங்க தலைவர் செந்தில்நாதன் ஆகியோரால் அந்த 6 ஏக்கர் நிலம் வேண்டாம் என்று கூறி ஸ்லாங்கூர் கல்வி இலாக்காவிற்கு கடிதம் எழுதப்பட்ட சம்பவத்தை தொடர்ந்து பல்வேறு அடிப்படை வசதிகள் உருவாகவிருக்கும் அந்த 6 ஏக்கர் நிலத்தை தற்காக்கும் போராட்டத்தில் RRI தோட்ட முன்னாள் மண்ணின் மைந்தர்கள் ஈடுபட்டு வருகின்றனர். தற்போது RRI தோட்ட தமிழ் பள்ளி வீற்றிருக்கும் இடத்திலிருந்து சுமார் 800 மீட்டர் தூரத்தில் அந்த 6 ஏக்கர் நிலம் வழங்கப்பட்டுள்ளது. 5 முக்கிய மேம்பாட்டு திட்டங்களை அடிப்படையாக கொண்டு மொத்தம் 535 ஏக்கர் நிலப்பகுதியை குவாசா லேண்ட் சுண்டியான் பர்ஹாட் என்ற நிறுவனம் தற்போது மேம்படுத்தி வருகிறது.
பள்ளியின் புதிய கட்டிடம் நிர்மாணிக்கப்படவிருக்கும் நிலப்பகுதிக்கு அருகாமலேயே LRT ரயில் நிலையம் உள்ளது. தொழிலாளர் சேமநிதி வாரியமான EPF தலைமையகம், இடைநிலைப் பள்ளி உட்பட பலதரப்பட்ட வசதிகளை கொண்ட மேம்பாடுகளை குவாசா லேண்ட் சுண்டியன்பர்ஹாட் நிறுவனம் மேற்கொண்டு வருகிறது. RRI தோட்ட தமிழ் பள்ளிக்கு வழங்கப்பட்ட இந்த 6 ஏக்கர் நிலம் கை நழுவிவிடக்கூடாது என்பதற்காக அதனை தற்காக்கும் நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ள மண்ணின் மைந்தர்கள், பள்ளி பெற்றோர்கள் அந்த புதிய நிலப்பகுதியை பார்வையிடுவதற்கு ஒவ்வொரு குழுவினராக நேற்று அழைத்துச் செல்லப்பட்டனர். கடந்த மே 21ஆம் தேதி லண்டனிலிருந்து சிங்கப்பூருக்கு வந்து கொண்டிருந்த சிங்கப்பூர் விமானம் நடுவானில் ஆட்டம் கண்ட சம்பவத்தில் காயமுற்ற மலேசியர்களில் 3 பேங்காக் மருத்துவமனையில் இன்னமும் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. சமிதிவேஜ் சுகும்விட் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள அந்த 3 உயிருக்கு ஆபத்தில்லை. தலை மற்றும் முதுகில் ஏற்பட்ட காயங்கள் காரணமாக அவர்களுக்கு தொடர்ந்து தீவிர சிகிச்சை தேவைப்படுகிறது. சுய நினைவுடன் இருக்கும் அவர்களால் பேச முடிகிறது என்று தாய்லாந்துக்கான மலேசிய தூதர் ஜோஜி சாமுவல் தெரிவித்துள்ளார். சிறு காயங்களுக்கு ஆளான மேலும் 6 மலேசியர்கள் மருத்துவர்களின் கண்காணிப்பில் இருந்து வருகின்றனர். 31க்கும் 65க்கும் இடைப்பட்ட வயதுடைய அந்த 6வரும் சமிதிவேஜ் ஸ்ரீநகரின் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தூதர் ஜோஜி சாமுவல் குறிப்பிட்டுள்ளார். 2024ஆம் ஆண்டுக்கான ரியோ எக்ஸ் தேசிய இளைஞர் தினம் வரும் மே 25 மற்றும் 26 ஆகிய தேதிகளில் மலாக்காவில் உள்ள டத்தாரான் பஹ்லாவானில் நடைபெறவுள்ளது. இளைஞர்களிடையே கலை மற்றும் படைப்பாற்றல் ஆர்வலர்களின் பங்கேற்பை மையமாக கொண்டு இந்நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. தொடர்புத்துறை அமைச்சின் கீழ் இருக்கும் மை கிரியேட்டிவ் வெஞ்சர்ஸ் சுண்டியன்பர்ஹாட் ஏற்பாடு செய்துள்ள கம்பாரா ரியோ நிகழ்ச்சியின் கீழ் பல்வேறு விற்பனைகள், உணவுகளை வாங்குவதற்கு ஒரு தளமாக இது விளங்கும் என்று தொடர்பு துணை அமைச்சர் தியோ நீச்சிங் கூறினார். கலைஞர்கள் மற்றும் படைப்பாளிகளுக்கு உதவுவதே எங்கள் விருப்பமாகும். அதனால் அவர்கள் தங்கள் தயாரிப்புகளை பொதுமக்கள் முன்னிலையில் விற்பனைக்கு கொண்டு வருவதற்கு இது ஒரு நல்ல வாய்ப்பாகும் என்று தியோ நீச்சிங் குறிப்பிட்டார். இந்த வார நிகழ்ச்சியில் நாங்கள் 12 விற்பனையாளர்களை கொண்டு வந்துள்ளோம். அவர்கள் தரமான ஆக்கப்பூர்வமான தயாரிப்புகளை கொண்ட இளைஞர்கள். அதனால்தான் இந்த குழு எங்கள் ஆதரவிற்கு தகுதியானது என்று அவர் டிவி ஒன்றில் ஒளியேறிய ஸ்லமாட் பகி மலேசியா நிகழ்ச்சியில் கூறினார். கூடுதலாக சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் இரவில் ஹுஜான், இன்சோம்னியாக்ஸ், டோலா, புங்கா, நீட்டா போன்ற பல பிரபலமான கலைஞர்களின் பங்கேற்புடன் இலவச இசை நிகழ்ச்சிகளை பார்வையாளர்கள் கண்டுகளிக்க முடியும் என்று தியோ நீச்சிங் கூறினார். கடந்த ஆண்டு நாங்கள் 4 இடங்களில் இந்த கம்பாரா ரியோ நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்தோம். இதன் ஒட்டுமொத்த விற்பனை சுமார் 1.3 மில்லியன் வெள்ளியாக பதிவு செய்யப்பட்டது. ஆகவே இந்த ஆண்டு அதை 7 இடங்களாக உயர்த்தினோம். சந்தூல் டெப்போர்ட் மற்றும் ஜோகோர் பாருவுக்கு பிறகு 3வது இடமாக மலாக்காவில் இந்நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. 2024ஆம் ஆண்டுக்கான ரியோ எக்ஸ் தேசிய இளைஞர் தின கொண்டாட்டம் இளைஞர் மற்றும் விளையாட்டு அமைச்சுடன் இணைந்து ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இக்கொண்டாட்டத்தை பிரதமர் டத்துஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் அதிகாரப்பூர்வமாக தொடக்கி வைக்க உள்ளார் என்று தியோ நீச்சிங் குறிப்பிட்டார். குண்டர் கும்பலில் சேர்வதற்கு மறுத்ததால் மாணவன் ஒருவனை கண்மூடித்தனமாக தாக்கியதாக நம்பப்படும் காஜாங்கில் உள்ள ஓர் இடைநிலைப் பள்ளியைச் சேர்ந்த 7 மாணவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். 16க்கும் 18க்கும் இடைப்பட்ட வயதுடைய அந்த 7 மாணவர்களும் கடந்த வெள்ளிக்கிழமை மற்றும் ஞாயிற்றுக்கிழமை மேற்கொள்ளப்பட்ட தேடுதல் வேட்டையில் கைது செய்யப்பட்டதாக காஜாங் மாவட்ட போலீஸ் தலைவர் ACP முகமது ஜயித் ஹசன் தெரிவித்தார். கடந்த மே 16ஆம் தேதி மதியம் 12 மணி அளவில் அந்த இடைநிலைப் பள்ளியில் பயிலும் 13 வயது மாணவனை தடுத்து நிறுத்திய மாணவர் கும்பல் ஒன்று சரமாரியாக தாக்கியதுடன் சட்டவிரோத இயக்கத்தில் சேரும்படி கட்டாயப்படுத்தி உள்ளனர். இச்சம்பவத்தை தொடர்ந்து தலையில் காயத்திற்கு ஆளான பாதிக்கப்பட்ட மாணவன் செய்து கொண்ட போலீஸ் புகாரை தொடர்ந்து அந்த 7 மாணவர்களும் கைது செய்யப்பட்டுள்ளதாக ACP முகமது ஜயித் குறிப்பிட்டார். வாட்ஸ்அப் செயலியின் மூலம் அழைப்புகள் விடுப்பது மற்றும் குறுந்தகவல்களை அனுப்புவது போன்றவற்றில் புதிய தொடர்பு முறைக்கான விதிமுறைகள் வெளியிடப்பட்டுள்ளதாக கூறப்படுவதை தொடர்புத்துறை அமைச்சு மறுத்துள்ளது. இதுபோன்ற அடிப்படையற்ற, தவறான மற்றும் பொய்யான தகவல்களை பகிர வேண்டாம் என்று பொதுமக்களை அந்த அமைச்சு கேட்டுக்கொண்டுள்ளது. தொடர்புத்துறை அமைச்சு எந்தவொரு விதிமுறையையோ அல்லது வழிகாட்டலையோ வெளியிடவில்லை என்று அந்த அமைச்சு ஓர் அறிக்கையின் வழி தெளிவுபடுத்தி உள்ளது.
போலி ஆவணங்களை சமர்ப்பித்து பணம் கோரியதாக பர்லிஸ் மந்திரி பசார் ஷுக்ரி ரமலியின் மகன் இன்று நீதிமன்றத்தில் குற்றம் சாட்டப்பட்டதை தொடர்ந்து அவர் மந்திரி பசார் பதவியை விலக வேண்டும் என்று அம்னோ உச்சமன்ற உறுப்பினர் முகமது புவாட் ஜர்காஷி கேட்டுக்கொண்டார். பாஸ் கட்சி தலைவர்கள் இதுபோன்ற குற்றச்சாட்டுக்களை எதிர்கொள்ளும் போது அவர்கள் கூறுகின்ற ஒரே பதில் சம்பந்தப்பட்டவர்கள் நீதிமன்றத்தில் இன்னும் தண்டிக்கப்படவில்லை என்பதாகும். தவிர நீதிமன்றத்தில் குற்றம் சாட்டப்பட்டது தனது மகனை தவிர பர்லிஸ் மந்திரி பசார் அல்ல என்று அவர்கள் தங்களை தற்காக்கலாம். ஆனால் ஷுக்ரி மந்திரி பசாராக இல்லாமல் இருந்திருப்பாரேயானால் இப்படி ஒரு குற்றம் நிகழ்ந்திருக்காது என்பதால் இதற்கு தார்மீக பொறுப்பேற்று அவர் பதவி விலகுவதே உத்தமம் என்று புவாட் ஜர்காஷி தெரிவித்தார். போலீசாரின் கண்களை மறைப்பதற்காக பொது இடத்தில் கைவிடப்பட்ட காரை போதைப்பொருள் பதுக்கி வைக்கும் கிடங்காக பயன்படுத்தி வந்த கடத்தல் கும்பலின் நடவடிக்கையை போலீசார் கண்டுபிடித்துள்ளனர். ஜோஹர் பார்வில் மேற்கொள்ளப்பட்ட 4 வெவ்வேறு சோதனை நடவடிக்கைகளில் 2 உள்ளூர் ஆடவர்கள் கைது செய்யப்பட்டது மூலம் அந்த கும்பலின் தந்திரம் அம்பலமானது என்று ஜோஹர் மாநில போலீஸ் தலைவர் கமிஷனர் எம் குமார் தெரிவித்தார். கடந்த மே 16ஆம் தேதி தொடங்கி தொடர்ச்சியாக 5 நாட்களுக்கு மேற்கொள்ளப்பட்ட இந்த சோதனை நடவடிக்கையில் 3,31,339 வெள்ளி மதிப்புள்ள 13.8 கிலோ எடை கொண்ட போதைப்பொருள் கைப்பற்றப்பட்டதாக கமிஷனர் குமார் குறிப்பிட்டார். ஜோஹர் ஜலான் க்ளோவாங் 31.5 கிலோமீட்டரில் 2 வாகனங்கள் சம்பந்தப்பட்ட விபத்தில் முதியவர் ஒருவர் உயிரிழந்ததுடன் மேலும் ஒருவர் படுகாயத்திற்கு ஆளானார். இன்று காலை 11:40 மணியளவில் நிகழ்ந்த இந்த சம்பவத்தில் ஒரு காரும் மோட்டார் சைக்கிளும் மோதிக்கொண்டதாக பத்துபஹாட் மாவட்ட போலீஸ் தலைவர் சூப்பரிண்டென்டன்ட் ஷாருல் அன்வார் முஷடாட் தெரிவித்தார். க்ளோவாங் ஃபெல்டா அயர்ஹிதாமைச் சேர்ந்த 66 வயதுடைய முதியவர் தனது மோட்டார் சைக்கிளில் சாலை சந்திப்பிலிருந்து வெளியேற முயற்சி செய்தபோது காரினால் மோதப்பட்டு கடும் காயங்களுக்கு ஆளாகி சம்பவ இடத்திலேயே மண்டதாக அந்த போலீஸ் அதிகாரி குறிப்பிட்டார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.